ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு நிறைய பேர் டிகிரி முடிச்சுட்டு வேலை கிடைக்காம ஏதோ ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைச்சா போதும்ன்ட்டு 10th 12th தகுதியில் இருக்கிற கடைநிலை வேலைகளுக்கு அப்ளை பண்ணுறத நம்ம நிறைய பார்த்துருப்போம். ஆனால் இனிமேல் அதிக படிப்பு படிச்சுட்டு குறைவான தகுதி தேவைப்படுற அரசு வேலைக்கு போனால் என்ன ஆகும் தெரியுமா? உங்களை வேலையை விட்டு தூக்க அதிகாரம் இருக்குது. ஆமாங்க, சுப்ரீம் கோர்ட் பார்த்தீங்கன்னா இப்போ அதிரடியாக ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. டிகிரி படிச்சுட்டு தகுதியை மறைச்சு வேலைக்கு போனால் ஒருத்தருடைய வேலையை பார்த்தீங்க இப்போ பறி போயிருக்கு. அது என்ன கேஸு, கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க, வாங்க டீட்டெயிலாக இந்த வீடியோவை பார்க்கலாம். இந்த பிரச்சனை எங்கே ஆரம்பிச்சிருக்குன்னா, நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பட்டதாரி, அதாவது டிகிரி முடிச்சிருக்காரு. ஒரு பேங்க்கில் தற்காலிக வங்கி உதவியாளர் டெம்பரரி பேங்க் அசிஸ்டன்ட் வேலைக்கு சேர்ந்திருக்காரு. இந்த வேலைக்கான குறைஞ்சபட்ச கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு தான். 10th முடிச்சிருந்தாலே போதும், ஜாயின் பண்ணிக்கலாம். ஆனால் இவர் தான் ஒரு டிகிரி ஹோல்டர் அப்படின்றத உண்மையை மறைச்சி 10th மார்க் ஷீட் மட்டும் கொடுத்து அந்த வேலையை சேர்ந்திருக்காரு. இந்த உண்மையை கொஞ்ச நாள் கழிச்சு பேங்க் நிர்வாகத்துக்கு தெரிய வரவே தகுதியை மறைச்சிட்டீங்கன்னு சொல்லி உடனே பார்த்தீங்கன்னா அவர் வேலையிலிருந்து அதிரடியாக நீக்கியிருக்காங்க. வேலையை விட்டு தூக்குன உடனே அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த நபர் பார்த்தீங்கன்னா சென்னை கோர்ட்டில் ஒரு கேஸ் போட்டிருக்காரு. வழக்கை விசாரிச்சு சென்னை கோர்ட் பார்த்தீங்கன்னா அவர் திரும்பவும் பணியில் சேர்த்துக்கோங்க அப்படின்னு பேங்க் நிர்வாகத்துக்கு உத்தரவு போட்டாங்க. ஆனால் பேங்க் நிர்வாகம் இதோட சும்மா விடலைங்க. சென்னை கோர்ட்டு கொடுத்த அந்த உத்தரவை எதிர்த்து நேராக டெல்லியில் இருக்க சுப்ரீம் கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா மேல்முறையீடு செஞ்சுருக்காங்க. இந்த வழக்கை சுப்ரீம் கோர்ட் நீதிபதி விசாரிச்சிருக்காங்க. வழக்கை நல்லா அரசு ஆராய்ந்த நீதிபதிகள் என்ன சொல்லியிருக்காருன்னா, சென்னை ஹைகோர்ட் கொடுத்த உத்தரவை அதிரடியாக ரத்து பண்ணிட்டாங்க. அதாவது பேங்க் நிர்வாகம் அவரை வேலையை விட்டு நீக்கினது சரிதான் அப்படின்னு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. இந்த தீர்ப்பு கொடுத்தப்போ சுப்ரீம் கோர்ட் நீதிபதி ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க. அதான் ரொம்ப முக்கியம். சம்பந்தப்பட்ட நபர் தான் ஒரு பட்டதாரின்றதை மறைச்சி 10ஆம் வகுப்பு படித்தவங்களுக்கான வேலையை வாங்கியிருக்காரு. இதை சென்னை ஹைகோர்ட் கவனிக்க மறந்துட்டாங்கன்ட்டு சுட்டி காட்டியிருக்காரு. மேலும் குறைந்த கல்வி தகுதி தேவைப்படுற வேலைகளை அதிக படித்தவங்க வாங்கறத அனுமதிச்சா அது உண்மையிலே அந்த வேலைக்கு தகுதியான, அதாவது குறைந்த படித்த ஏழை எளிய மக்களோட வாய்ப்பை தட்டி பறிக்கிற மாதிரி ஆயிரும்ட்டு ரொம்ப அழுத்தமாக சொல்லியிருக்காங்க. சில அரசு வேலைகளுக்கு கல்வி தகுதிக்கு உச்சவரம் வச்சிருக்காங்க இல்லையா? அதாவது 10th பாஸ் பண்ணியிருக்கணும், ஆனால் டிகிரி படிச்சிருக்க கூடாதுன்னு சொல்றது ரொம்ப நியாயமானதுன்னு தான் கோர்ட்டு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கு. ஏன்னா குடும்ப சூழ்நிலை காரணமாக மேற்கொண்டு படிக்க முடியாதவங்களுக்கு தான் உதவி செய்யறதுக்காக தான் அந்த வேலைகளே ஒதுக்கப்படுது. அதிகமாக படித்தவங்க கூட கம்மியாக படித்தவங்களால போட்டி போட முடியாது. அதனால தான் இந்த மாதிரி உச்சவரம்பு வைக்கப்படுதுன்ட்டு நீதிபதி பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக விளக்கியிருக்காங்க. ஸோ மக்களே, சுப்ரீம் கோர்ட்டோட இந்த அதிரடி தீர்ப்பை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? டிகிரி படித்தவங்க 10th குவாலிஃபிகேஷன் வேலைக்கு அப்ளை பண்ணுறது சரியா, இல்லை கோர்ட்டு சொன்ன மாதிரி இது கம்மியாக படித்தவங்களுடைய வாய்ப்பை பறிக்கிற செயலா? உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண தகவல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். தேங்க்யூ நண்பர், நண்பீஸ்.